வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை பிரியாணி. ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு இதை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதில் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் வெட்டிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நாலு பச்சை மிளகாய், 2 தக்காளி இது சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கணும். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தயிர், இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காடையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம காடைக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். நான் இங்கே 3 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். அது 1/2 hour ஊற வச்ச அரிசி. இப்போ 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சமாக கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி சாதம் மேலே தெரிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டினதும் நமக்கு தேவையான பிரியாணி ரெடி. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.